உலக்கைய காலில் போட்டியா? ஏன் எங்கேயாவது கத்துற? வைத்தியர் வீடு தானுங்களா? ஆமா. வைத்தியர் இல்லீங்களா? இல்ல. தெரிஞ்சுதானே வந்தேன். காலில் அடிபட்டு பொதன்னு வீங்கி போச்சு. வாங்கி போச்சு. என்ன வீங்கி போச்சு, மருந்து கட்டணும். ஏன் உன் பட்டணத்து வேலை எங்கேயாவது போய் காட்டினியா? எங்க அப்பா வந்து தான் மருந்து போடணும். ஏன் நீங்க போடக்கூடாதா? எனக்கு போட தெரியாது. அட என்னமா நீ வைத்தியர் பொண்ணு? அட தெரியாதுங்க. பெரிய சொல்லியா முடியல. கொஞ்சம் இருந்து வரேன். எந்த காலு? எந்த காலு? என்ன கேட்டா? இந்த காலு. இந்த காலா? நான் உள்ள போகும்போது அந்த காலை பிடிச்சுக்கிட்டியே. நம்புங்க, சத்தியமா இந்த கால் தாமா. இந்த கால் தானே? சரி சரி. எங்க அடிபட்டு இருக்கு? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது வெக்கமா இருக்கா? தச்சை வைத்தியம் பாக்குறவங்க கிட்ட வியாதி சொல்ல வெக்கப்பட்டா அப்புறம் எப்படி மருந்து வச்சு கட்டுறது? எங்க அடிபட்டு இருக்கு? இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. அட என்னையா ஒரே அடியா மேல போற? இங்கயா? ஏன் கத்துற? வலிக்குது. என்ன அடிப்பட்ட இடத்துல அடையாளமே தெரியல. உள்காயம். உள்காயமா? நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க பட்டணத்துக்காரவங்க. என்ன கீரையா? மிளகா. கண்ணம்மா, உன் கை பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சு. நிஜமாவா? என்ன ஆச்சு? சினிமா படத்துல கதாநாயகன் கைய புடிச்ச உடனே இப்படித்தான் பின்னால் இருந்து எவனாவது பாடுவான். என்ன தலைவர? அங்க பாரு, பட்டம் தான் வசமா மாட்டி. என்ன பாக்குற? பார்க்காம என்ன செய்யறது? கண்ணம்மா, ஊரை விட்டு ஒதுக்கு பரமா ஓரம் கட்டி கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஒத்து வருவேன்னு பார்த்தா நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறியே. அப்படி ஏதாவது பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆளு பாரு. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன நீ? மச்சானா? இதுங்கெல்லாம் ஒரு தம்பிகளா? ஐயோ, இதுங்க சரியான சூரிய கிரகணத்துல பிறந்ததுங்களாச்சே. பாத்துட்டானுங்களே, எரிச்சுடுவானுங்க. ஒரு கூட தண்ணி குடுத்து. அடப்போ உன்னோட. ஐயோ, இவன்கிட்ட தனியா விட்டுட்டு போறீங்க. என்ன மச்சான்? மச்சானா? என்ன விளையாடுறியா? இல்ல மச்சான், அக்கா கூட நீங்க விளையாடுறத பார்த்தோம், அதான் மச்சான்னு கூப்பிட்டோம். ஏண்டா கிண்டலா பண்ற? இல்ல மச்சான், எங்க கிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா காதலிங்கன்னு சொல்றோம். உங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்குடா? காதலிக்கிறதுக்கு மச்சான். ஓ, காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ்? புள்ள பெத்துக்கிட்டா ஒண்ணு இல்லையாடா? ஏய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. பச்சாக்கலாம். கலவர பட்டணத்தா படிய மாட்டான் போல இருக்க. படிய வச்சு காட்டுறான் பாடுறா. யாருகிட்ட உன் வேலையை காட்டுறேன்? ஏய், இப்பவாவது நான் யாருன்னு தெரியுதா? நானே கில்லேடிக்கு கில்லேடி. என்கிட்டயா பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயில்? தம்பி, இவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க ஜமா? இனிமே நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன். கணக்கு பிள்ளை ஐயா, இவனை விட்டுருங்க. பாவம் சின்ன பையன், இனிமே ஒழுங்கா நடந்துக்குவான். ராஸ்கோல், இனிமே ஏதாவது தப்பு தண்டாவா நடந்துகிட்ட ஊரை விட்டு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. போட போட. மச்சானா? ஒக்காவுக்கு நான் புருஷனா? போட. அருமை நண்பர்களே, நமது இந்த கிராமத்தில் இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான். அவன் நம் தொழிலுக்கு உழ வைப்பதோடு என்னை அவமானப்படுத்தி விட்டான். யாரும் சொல்லுங்க, அவன் அடக்கி விடுகிறோம். அது முடியாத காரியம். நம்ம ஊர் பண்ணையாரின் மகன், அவன்தான் நமக்கு எதிரி. பண்ணையார் பிள்ளையா? பண்ணையார் பிள்ளை கிட்ட நம்ம மோத முடியுமா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அவனை பழி வாங்கிய தீரன். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நீ என்ன முதல்ல பார்த்த போது என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. நீ என் மேல ஆசைப்படல? ஒண்ணும் இல்ல. சரி, போகட்டும். இப்ப நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்ல. மறைக்காத வசந்தி. இவ்வளவு தூரம் பழகிட்டுமே, நாளைக்கு நம்மள நட்டாத்துல விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கல? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணுமே இல்ல.
ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே 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 இல்ல. அப்படின்னா எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். எப்படி நம்ம ஜோக்கு? பாத்தியாடா? பார்த்தேன் தலைவர. வேலைக்காரனுக்கு கண்ணம்மா, எஜமானுக்கு வசந்தி, 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. யார் யா வீட்டுல பட்ட பகல கதவை மூடி வச்சுக்கிட்டு இருக்குது? நீயா? ஆமா, பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான். மரியாதைய பேசியா? பீடிக்கு நெருப்பு வேணும், பத்தி பட்டி வச்சிருக்கிறியா? அஜியோ, உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தான் புத்திக்கிட்டு அலையறீங்க. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காயை தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளர்ற? வா அண்ணாத்த வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? 2 பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கிறீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, வத்தி பட்டி கட்டல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க 2 பேரும் 2 பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க. காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும்? அதையும் நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும்? அதையும் நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும்? அதையும் நம்ம யோசிக்கணும். தம்பி, சொல்லுங்க அண்ணாத்த. அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? இந்தப்பா, இத வச்சுக்க. தேங்க்ஸ் அண்ணாத்த. தேவைப்படும் போது நானே வர்றேன். குட் பை. சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை இப்படியாட ஆகணும். அம்மா வசந்தி, என்னப்பா? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர்றேன். முனுசாமி வருவான். சின்ன பண்ணையா இருக்கு, கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருமா? சரிப்பா. மறந்துட போற. ஐயோ, வாங்க 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 வாங்க. நாங்க நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வசந்தி, அப்ப நீ உங்க கணக்கு பிள்ளைதான் எங்க அப்பா. அப்படியா? அப்பா வீட்டுல இல்ல, அதான் நான் வந்தேன். ஆமா, உங்க கூட இருக்காரே, அவர் யாரு? சிங்காரமா? எனக்கு வேலைக்காரனும் அவன்தான், நண்பனும் அவன்தான். ரொம்ப நல்லவன். கண்ணம்மா எங்க காணோம்? இரு வரேன். வசந்தி, இங்க வந்து பாரு. ஆமா, ஜடையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க? என்ன ரிப்பனை வாங்கி இடுப்புல கட்டிக்குவாங்க. ஏன் வளர்ற? ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு உனக்கு மட்டும்தான் இருக்கானா? எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அப்ப நீ சிலோனுக்கே போ. வசதி இல்லமா போறதுக்கு. பின்ன என்னமா நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே? எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா? அட விளையாடாத, எனக்கு ஒரு வழியை சொல்லு.
சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா? தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும். என்ன நம்பு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எவன்டாவன் பட்டிக்காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறவன் பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. பத்தனமாடா இரு வரேன். ஐயா வராதீங்க, நீங்க அங்கேயே தொங்குங்க. தலைவரே, நம்ம பணமே கொடுக்கலையா? நாயர் டீ கொடுக்க முடியாது சொல்லிட்டோம் தலைவரே. அப்படியா? நாயர், உனக்கு நேரம் நல்லா இல்ல. வரணும் குட்டி வரணும். எந்த இத்தர தாமதம்? ஆளுங்க ஒதுங்குற நேரம் பார்த்துதானே வரணும். சீக்கிரம் டீ போடியா. இருக்கி எந்த அவசரம்? யாராவது பாத்திர போறாங்க. நாயர், உனக்கு டீ போட தெரியாங்காட்டியும் நல்லா லவ் பண்ண தெரியுதியா? குட்டி நீண்ட கண்ணு சிலுக்கின்ற கண்ணு போல போதையாயிട്ടുണ്ട്. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കുട്ടി ഇന്ന് രാത്രി നീ തീർച്ചയായിട്ട് ഇവിടെ തന്നെ വരണം. എന്താ കുട്ടി, ചായ വേണം? വേണ്ട, ഇനി നീ ഹോർലിക്സ് തന്നെ കുടിച്ചാൽ മതി. കുട്ടി എന്താ ഇവിടെ ചൂട്? ഓ ഹോർലിക്സോ? കുട്ടി എനിക്ക് ഇവിടെ ഒരു മുത്തം തന്നാൽ മതി. இந்தாயா சீக்கிரம். குட்டி நீ போய்க்க போய்க்க. ராமு, என்ன தலைவர? அக்காவுக்கு வெக்கமே இல்ல, கோபம் மட்டும் நிறைய இருக்குடா. എന്താ മോളെ ചായ കുടിച്ചോ? நீ தான் துட்டு இல்லாம சாயா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாம? അത് ഞാൻ വെറുതെ പറഞ്ഞതാണ്. அப்படியா? அப்ப போடு 5 கப் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸோ? എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. இந்த മോനെ ഹോർലിക്സ് കുടിച്ചോ? കുടിച്ചോ? நாயரே, എന്താ മോനെ? எட்டியா பண்பாட்டுல ബണ്ണ് ബണ്ണ് തന്നെ കഴിച്ചോ? കഴിച്ചോ? நாயர், എന്താ മോനെ? காதல் பண்றது தப்பு இல்லையா? ஆனா ரகசியமா பண்ணு. എടോയ് ഇനി ഞാൻ ഉഷാറായിട്ട് ഇരിക്കും. நாயர், എന്താ മോനെ? நாளைக்கு நம்ம பசங்க வந்தா ഞാൻ പൈസ മേടിക്കാമേ ചായ കൊടുക്കും. பத்தியா உன் புத்திய காமிச்சிய? ஹார்லிக்ஸ் போட்டு அனுப்பியா? ഹോർലിക്സ്? ഹോർലിക്സ് തന്നെ ഞാൻ ഇട്ട് തരാം. പൈസ മേടിക്കാമേ ഈ വാനരങ്ങൾക്ക് ഞാൻ ഹോർലിക്സ് ഇട്ട് കൊടുത്തെങ്കിൽ പാലക്കാട്ടുക്ക് ഈ മാധവനായർ നടന്നു തന്നെ പോകണം. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, നീ തന്നെ രക്ഷിക്കണം. வசந்தி. என்னங்க? வசந்தி, சொல்லுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா தைரியம் வரல. என்ன சிரிக்கிற? நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், மனசு வரல. எனக்கு தைரியம் வரல, உனக்கு மனசு வரல. 2 பேருமே சொல்லத்தான் நினைக்கிறோம். நான் வரேன். ஹலோ ஹலோ. அடடே, சௌரி திருட. இல்ல, என்ன உடம்பெல்லாம் தகுதி? வயக்காட்டுல பொத்துட்டு விழுந்துட்டேங்க. பாத்து வந்துருக்காது. பாத்துக்கிட்டே வந்ததுனால தான் விழுந்துட்டேன். ஏங்க ஆத்துக்கு வழி எதுங்க? கிண்டலா? அன்னைக்கு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆத்துக்கு வழி கேக்குறீங்க? ஓ, அதான் ஆறா? கொஞ்சமா தண்ணி இருந்ததுனால நான் குளம்னு நினைச்சிட்டேங்க. நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல குளம் இவ்வளவு நட்டுக்கு இருக்குதா?
ஏங்க என்னங்க? நீங்க ஆத்துக்கு தானே போறீங்க? ஏன்? இல்ல அப்படியே 2 பேரும் பேசிட்டே போலாமேன்னு தான். யோ பட்டனா, இது பட்டிக்காடு, கொஞ்சம் பார்த்தே நடந்துங்க, இல்ல பட்டா கலண்டு போகும். நான் என்ன கட்ட வண்டியா? போய் தகுதியை கழுவுங்கிறேன். கண்ணம்மா, என்ன வசந்தி? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. வாய உட்கார்ந்து பேசலாம். உட்காந்தாச்சு, சொல்லு. ஒண்ணும் இல்ல. அட சும்மா சொல்லுண்ணா. ஆமா, நம்ம சின்ன பண்ணையார பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒண்ணு நினைக்கலையே. நீ ஏதாவது நினைக்கிறியா? சொல்லு. அதுக்கு இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு இல்ல? அவர் நல்லவரு தான், அதுக்கு என்னப்போ? அவரு அவரு புரியுது புரியுது, சொல்லு. அவரு என்ன விரும்புறாரு கண்ணம்மா. அவரு உன்னை விரும்புறாரா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறியே? வசந்தி, விதைச்ச வெள்ளாமைய வெள்ள அழிச்சுட்டா விதைச்சவனுக்கு வருஷம் பூரா கஷ்டம். காதலிச்சவன் கை விட்டுட்டா கன்னி பொண்ணுக்கு காலம் பூரா கஷ்டம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு.